Dear viewers, welcome to Learning Mathematics YouTube channel. ஸோ இந்த விட அதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன் செட் எக்ஸாம் பற்றி ஒரு முக்கியமான ப்ரெஸ் நியூஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மார்ச் மாதத்தில் உதவி பேராசிரியர் தகுதி தேர்வு முழுவீச்சில் ஏற்பாடுகள் நடந்து வருவதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் தகவல். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த டிஎன் செட் எக்ஸாம் பற்றி நம்மளுடைய சேனலில் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த டிஎன் செட் எக்ஸாமோட ஓவர்வியூ பற்றி நம்ம சொல்லிடுறேன். இந்த டிஎன் செட் எக்ஸாம் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நெல்லை மனோன்மணி சுந்தரம் நடிச்சிட்டு வந்து 3 இயர்ஸ்க்கு நோடல் ஏஜென்சி கொடுத்துருந்தாங்க. லாஸ்ட்டு 2024 2027 வரைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2024 மார்ச் மாதத்தில் இதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணி அதுக்கான அப்ளிகேஷன் வந்து வாங்கியிருந்தாங்க. அதே மாதிரி அதுக்கான எக்ஸாம் வந்து June 7 and 8 வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமும் நடத்த போகிறோம் அப்படின்றதையும் நெல்லை மனோன்மணி சுந்தரம் நடிச்சிட்டோட ப்ரெஸ் நியூஸில் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதுக்கான ஆல் டிக்கெட்டும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் எக்ஸாமுக்கு 2 days பிஃபோராக அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து இந்த எக்ஸாம் வந்து டெக்னிக்கல் ரீசனால் இதை வந்து போஸ்ட்போன் பண்ணுறோம் அப்படின்றத ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிஎன் செட் எக்ஸாம் பற்றி நெல்லை மனோன்மணி சுந்தரம் எந்த ஒரு அப்டேட்டும் வராமல் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த டிஎன் செட் எக்ஸாம் வந்து டிஆர்பி நடத்த போகிறதா ஒரு சில ப்ரெஸ் நியூஸில் வந்திருந்தது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டு செப்டம்பர் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த டிஎன் செட் எக்ஸாமுக்கான நோடல் ஏஜென்சி டிஆர்பி அப்டேட் பண்ணுறோம், நாமினேட் பண்ணுறோம் அப்படின்றது அவங்களுடைய ஜியோன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஜியோவும் நம்ம சேனல் ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நெல்லை மனோன்மணி சுந்தரம் பல்கலைக்கழக அறிவிப்பின்படி செட் தேர்வுக்கு விண்ணப்பத்த தேர்வுகளையும் அனைத்து தேர்வுகளும் ஆசிரியர் தேர்வாளத்தில் ஒப்படைக்கப்பட்டன. செட் விண்ணப்பத்தால் விவரங்கள் ஒப்படைக்கப்பட்டு பல மாதங்களாகியும் இன்னும் செட் தேர்வு நடத்தப்படவில்லை. இது குறித்து ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் உயர் அதிகாரி ஒருவரிடம் கேட்டபோது செட் தேர்வுக்கு நெல்லை மனோன்மணி சுந்தரம் பல்கலைக்கழக வெளியிட்ட அறிவிப்பின்படி 1,00,000க்கும் மேற்பட்டோர் ஆன்லைனில் விண்ணப்பித்தனர். அவர்களின் விவரங்கள் எங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. செட் தேர்வு நடத்துவதற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. செட் தேர்வில் மார்ச் மாதத்தில் நடத்த முடிவு செய்துள்ளோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டேட் இஸ் February 11. அதுக்குள்ளே டிஆர்பி வந்து மார்ச் மாதத்துக்குள்ளே நடத்துகிறாங்க அப்படின்றது நான் எப்படின்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பிகாஸ் இன்னும் டிஆர்பிட்டேருந்து ஆனுவல் பண்ணவே வரல. ஆல்ரெடி இது சம்மந்தமாக நிறைய கேண்டிடேட்ஸ் டிஆர்பியை கண்டினியூவாக என்கொயரி பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு எப்போவுமே ஒரு எக்ஸாம் நடத்துகிற ஏஜென்சிஸ் வந்து கண்டிப்பாக ஒரு போர்டு வந்து ஆனுவல் பண்ண விட்டால் அது வந்து கேண்டிடேட்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா புதிய விண்ணப்பதாரர்கள் கோரிக்கை இதற்கிடையே செட் தேர்வைக்கு விண்ணப்பிக்க தவறியுள்ள தங்களுக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும் என புதிய விண்ணப்பதாரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது குறித்து செட் தேர்வைக்கு விண்ணப்பிக்க தவறிய முதுகலை பட்டதாரிகளும் தற்போது இறுதியாண்டு படிக்கும் மாணவர்களும் கூறும்பொழுது பொதுவாக ஒரு தேர்வு வாரியம் தேர்வு நடத்துவதற்கு முன்பாக தேர்வுக்கான அறிவிப்பை வெளியிடும். அதன் பிறகு விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்ளும். அந்த வகையில் செட் தேர்வு நடத்தும் பொறுப்பு டிஆர்பிக்கு முதல் முறையாக ஒப்படைக்கப்பட்டுள்ளது. எனவே டிஆர்பி சார்பில் செட் தேர்வுக்கான அறிவிப்பை வெளியிட்டு புதிய விண்ணப்பங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். செட் தேர்வு அறிவிப்பு கடந்த மாதம் மார்ச் மாதம் வெளியிடப்பட்டது. தற்போது ஓராண்டு நெருங்கிவிட்டது. அடுத்த செட் தேர்வு எப்போது நடத்தப்படும் என தெரியாது. எனவே டிஆர்பி தேர்வுக்கான அறிவிப்பை வெளியிட்டு புதிய விண்ணப்பதாரர்களும் வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்து. இதில் பார்த்தீங்கன்னா 1 year ஆனதால் நியூ அப்ளிகண்ட்டு வந்து இதில் இன்க்ளூட் பண்ணணும். ஏன்னா இப்போ 1 yearல் வந்து பிஜி முடிச்சிருப்பாங்க. சில பேர் ஃபைனல் இயர் பிஜி கேண்டிடேட்ஸ் ஆல்சோ எலிஜிபிள். அதனால் அவங்களும் வந்து கோரிக்கை விடுத்திருக்காங்க. அதுவும் கண்டிப்பாக டிஆர்பி கன்சிடர் பண்ணுவாங்க. அவங்களும் கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். ஏன்னா அவங்களும் இந்த எக்ஸாமில் வந்து சஃபர் ஆகாமல் இருக்குது. ஆல்ரெடி சொன்ன மாதிரியே இந்த டிஎன் செட் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் இன்னும் ஒரு இந்த மந்த்து கம்ப்ளீட்டாக இன்னும் ஒரு 17 days தான் இருக்குது, 17 நாள். அதனால் மார்ச் மாதத்தில் எப்படி கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்றது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி டிஆர்பிகிட்டேருந்து நம்ம கேண்டிடேட்ஸ் எதிர்பார்க்குறோம். ஆனுவல் பண்ணார் இந்த ஒரு மாதம் ஆல்ரெடி இந்த இயரில் ஒரு 42 days வந்து போயிடுச்சு. அதனால் டிஆர்பிகிட்டேருந்து நம்ம ஆனுவல் பண்ணார் வேண்டிய நாமளும் ஒரு கோரிக்கை வைக்கலாம். இந்த டிஎன் செட் எக்ஸாம் பற்றி எந்த ஒரு அப்டேட்டுக்காகவும் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவோம்.
தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.